நாம் நம் வாழ்க்கையில் எந்த இடத்தில் நிராகரிக்கப்படுகிறோம் என்ற கேள்விக்கு வாழ்க்கை ஒரு முக்கியமான பதிலை சொல்கிறது. நம்மை எல்லோரும் நிராகரிக்கலாம், ஆனால் நம்மை நாமே நிராகரிக்கக்கூடாது. ஒரு வேலைக்கான நேர்முக தேர்வில் இருக்கலாம், நண்பர்களிடத்தில் இருக்கலாம், உறவினர்கள் இடத்தில் இருக்கலாம், காதலில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த நிராகரிப்பு நம்முடைய மதிப்பை குறைப்பதில்லை. அது நமக்கு பொருத்தமான இடம் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை காட்டுகிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான முறை தோல்வி அடைந்துள்ளார். ஆனாலும் அவர் கைவிடவில்லை. பின்னர் இந்த உலகையே ஒளிரச் செய்தார். வாழ்க்கையில் அனைவரும் ஒரு கட்டத்தில் நிராகரிப்பை சந்தித்திருப்போம். ஆனால் நிராகரிப்பு என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கும். உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு முன்னேறுங்கள். இன்று உங்களை நிராகரிப்பவர்கள் நாளை உங்களுடைய வெற்றியை பாராட்டுவார்கள். ஆகவே நிராகரிப்பு கண்டு சோர்ந்து போகாமல் அதை வெற்றிக்கான படிக்கல்லாக மாற்றுங்கள். நிராகரிப்பு ஒரு தடை அல்ல, அது வெற்றிக்கான திசை காட்டி.